வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம் வைத்தியர் கார்த்திகேயன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்களில் சுமை தாங்கி கல் அப்படின்னு ஒரு கல்லை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கற்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீ கடைகள் பக்கமாக இருக்கும், தெரு முனைகளில் இருக்கும். சரிங்களா? தெரு முனைகள் அல்லது தெரு கடைசியில் இது போல் கற்களை திண்ணை கற்களாக அமைச்சிருப்பாங்க. இதில் உட்காந்து பேசுகிறது வழக்கமாக இருந்தது. இந்த கற்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, முழு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்களால் மனித உடலில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை சரி செய்ய முடியும். அது என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை மற்றும் மூல வியாதி, பௌத்திரம் சம்மந்தப்பட்ட வியாதிகள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன், உஷ்ணம் தான் மனித வாழ்க்கையை பாதியாக குறைக்குது அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ உஷ்ணப்படுதலை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தான் மனித வாழ்க்கை சீராக நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் என்ன சார் அப்படி ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வீட்டோட திண்ணை கற்கள் எல்லாமே கற்களால் தான் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அக்காலங்களில். இப்போ பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வசதி உடையவர்கள் கிரைனைட் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதில் மறைந்திருக்கக்கூடிய சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரைனட்டால் பதிக்கப்பட்ட சுவர்கள் நிறைந்த வீடுகள்லையோ, தரைகள் கிரைனட்டால் பதிக்கப்பட்டிருக்கிற வீட்லேயோ வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு ஆயுட்காலம் கூடும். அவர்களது உடல் டேமேஜ், அதாவது அவங்க உடலில் ஏற்படக்கூடிய மூலக்கூறுகள் மாற்றம், மூலக்கூறுகள் சிதைவு தடுக்கப்பட்டு ஆயுட்காலம் கூடுவதை சரிங்களா அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அதை காண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயுமே அதிகப்படியாக ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் அமர்ந்து பேசும்படி அளவுக்கு, அதாவது ஒரு 3 அடி அகலம் 6 அடி நீளம், இந்த அகலத்துக்கு ஒரு திண்ணையாகவோ அல்லது பின்புற மாடிக்கு, அதாவது பின்னாடி கார்டன்னு சொல்லுவோம்ல, அங்கே தரையிலே கூட புதைச்சி வைக்கலாம். கல் மட்டும் தெரிகிற மாதிரி தரையில் கூட புதைச்சி வைக்கலாம். அது மேலே உட்காந்து நம்ம பேசலாம். சரிங்களா? அது மேலே உட்காந்து ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும்போது செய்யலாம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அந்த கற்களின் மீது அமர்ந்து நீங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்க, அந்த கற்கள் மீது அமர்ந்து இருந்தால் போதும். இதை நீங்கள் செய்யும் போது மூலம் சம்மந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராதுங்க, அதுக்கு கேரண்டி. சரியா? அதே போல் மலட்டுத்தன்மை சுத்தமாக போய் அவங்களுக்கு குழந்தை பேர், அவங்க குடும்பத்தோட வளர்ச்சி விருத்தி கண்டிப்பாக இருக்கும். சரியா? அப்படி ஒரு மகிமை இருக்குது கற்களுக்கு. கற்களுக்கு ஏன் அந்த மகிமை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மிகப்பெரிய சீக்ரெட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்களுக்கு உலக பிரபஞ்ச சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? பஞ்சபூதங்களில் கற்கள் பிரபஞ்ச சக்தியை கிரகிச்சு உள்ளே வச்சுக்கக்கூடிய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. சரியா? கற்களில் உஷ்ணமாக இருந்தாலும் குளிர்ச்சியாக இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணும். சரியா? உஷ்ணம் மேலோட்டமாக இருக்கும், குளிர்ச்சி என்பது கற்களின் நடுபாகம் வரை செல்லும். அது உஷ்ணப்படுதலுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஒரு கல் சூடு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ரவுண்டு கல் எடுத்து தீ மேலே வச்சு சூடு பண்ணிங்கன்னா, அது சூடாகிறதுக்கு நார்மலாக பாத்திரத்தை விட ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்கும். அதே போல் சூடாகிட்டு அதை ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குளிர்ச்சி அடையும். இப்படி ஒரு தன்மை கற்களுக்கு உண்டு. இதில் கருப்பு நிற பாறைகள், அதுக்கு ரொம்ப பவர் இருக்குங்க, ரொம்ப பவர் இருக்குது. இது சும்மா ஒரு சின்ன பீஸாக கூட வாங்கி நீங்கள் ஒரு டேபிள் மாதிரியோ இல்லை ஒரு மனைக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அது போல் ஏன்னா ஒரு சின்ன ஸ்டூல், இல்லைன்னா வீட்டில் உட்கார இடத்துல அப்படியே புதைச்சிடுறது, இல்லைன்னா பாத்ரூம் ஃபுல்லாக கீழே ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கைக்கு இது மிகவும் மிகவும் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் 100% தீர்க்கப்படும். சரியா? அதே போல் உங்களுக்கு மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சீக்கிரமாக சரி செய்யக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. சரியா? இதே போல் தான் இப்போது ஒரு நுணுக்கமான ஒரு தொழுதல், நுணுக்கமான ஒரு தெய்வீக வழிபாடு, அது சாலி கிராம கல்லுன்னு சொல்லி ஒரு கல்லை வச்சு வழிபடுவாங்க. சரியா? அதில் ஒரு பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. இருப்பினும் அது ஒரு கல், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி ஒரு கல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடும் போது அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையானது, குளிர்ச்சி தன்மையானது அது பரவி இருக்கும்.
சரியா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு அமைதியான ஆற்றல், ஒரு குளிர்ந்த காற்று, குளிர்ந்த ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். அதனால் பாசிட்டிவ்னஸ் கிடைக்குது, சரியா? ஸோ இதுதான் வந்து கற்களோட மகிமை. அதுலேயும் சுமைத்தாங்கி அதாவது திண்ணைக்கல் அமைப்பது மிக மிக நன்மையானது. இது தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் இதை பயன்படுத்தி நன்மை அடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நன்றி.